ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை ஒட்டுக்கா சேர்த்துற வேணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தண்ணி ராகி மாவோட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை ஒட்டுக்கா சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3-4 டைம் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியும் ராகி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியும் ராகி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி ராகி மாவில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிட்ட அப்புறம் தாங்க தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ராகி மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதோட கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் புட்டு செய்கிறதுக்கு சரியான பதம். நான் 1 கப் தண்ணி எடுத்தேன். எனக்கு இதில் 3/4 கப் தண்ணி தான் தேவைப்பட்டிருக்கு. 2 கப் ராகி மாவுக்கு 3/4 கப் தண்ணி தேவைப்பட்டிருக்குங்க. இப்போ இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். நம்ம இதை சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம அதில் ஒட்டுக்க மாவு சேர்த்துட வேணாங்க. ஒட்டுக்க சேர்த்துட்டா நமக்கு சலிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் பாதி பாதியாக பிரிச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி மட்டும் சேர்த்துக்கலாங்க. இதை சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இதை சலிச்சிட்டு எடுக்கும்போது இதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். இப்போ மீதி இருக்கிற மாவையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதை அப்படியே சலிச்சு எடுத்தோம்னா நமக்கு சலிக்கிறதுக்கு ஒழுங்காக வராதுங்க. அதனால் இந்த மாதிரி கை வச்சுட்டு இது நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே சலிச்சாச்சு. இதை நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே காட்டன் கிளாத் வச்சுக்கலாம். அந்த துணியை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே சலிச்சு வச்சுருக்க ராகி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லாவே கொதிக்குதுங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி புட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷமும் அதை வெந்துட்டுருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இதை நம்ம கையில் எடுக்கும்போது நமக்கு இது கையில் ஒட்டாமல் வரணும். இது ஒட்டாத வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இப்போது வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம அந்த ராகி புட்டு செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தோம். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய், 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்தாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஒரு ஹெல்த்தியான ராகி புட்டு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.